இப்போ ஆர்கிடெக்ட் டிசைன்கிற விஷயங்கள் நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போ கட்டடக்குழுக்கிட்ட பேசியாச்சு, ட்ரஸ்டீஸ்கிட்ட பேசியாச்சு. இப்போ அந்த ஆர்கிடெக்டை சைன் பண்ணுற விஷயம், அடுத்த பிளான்ஸ் எல்லாம் வந்து இப்போ அப்ரூவலுக்கு போக ஆரம்பிக்கணும். அது ஒரு 2 months மினிமம் ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் டிராயிங்ஸ், டீடைல் டிராயிங்க்கு ஒரு 2 மாதம் ப்ராசஸ் இருக்குது. அண்ட் ஃபண்ட்ஸாக பார்த்தா இப்போ எங்களுக்கு இருக்கிற ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு தான் தாங்கும். அடுத்த ஒரு 5 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு தேவையான ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த அடுத்த பணி எடுத்து வைக்க முடியும். ஸோ அதுக்கான பிளானிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. திட்டமிடல், அது இப்போ டிராயிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கே ஒரு 2 months ஆகிடும். அந்த 2 months முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு அடுத்த ஃபண்ட்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் நாங்கள் ரெடி பண்ண உடனே பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பில்டிங் ஸ்டார்ட் பண்ணால் நிறுத்தக்கூடாது, அது போய்கிட்டே இருக்கணுங்கிறதுனால அந்த பிளானிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னொரு 2 monthsக்குள்ள அன்றைக்குமா அந்த டிராயிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு அப்ரூவலுக்கு அனுப்பப்படும். சார் 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 அவர் தான் மீனாட்சி சுந்தரம். நான் சொன்ன நீங்க தான் கேள்வி கேட்க போறீங்க. கண்டிப்பா அவர் சொன்னாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி மீனாட்சி தான் கேட்க போறாங்க. கண்டிப்பா சார்.